ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 27ஆம் அத்தியாயம். யாதவர்களால் கடலின் மீது அம்பு பாலம் கட்டுதல். கர்காச்சாரியார் கூறினார், அரசரே, பிறகு தவராஜ அனிருத்தன் உத்தவரை அழைத்து கம்பீரமான குரலில் அவரிடம், சாது சிரோன்மணியே, அந்த ராட்சதன் என் குதிரையை கொண்டு சென்ற பஞ்சஜன்ய தீவு எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று வினவினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரனின் இந்த கேள்வியை கேட்ட உத்தவர், மன்னரே, நண்பன் மற்றும் சாரகன் ஆகியோர் தங்கள் மனதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை எண்ணிக்கொண்டு யதுவம்சத்தின் மகனான அனிருத்தனிடம், இறைவா, எல்லாம் அறிந்தவரே, இறைவா, லோகேஸ்வரரே, பாஞ்சஜன்யம் என்றொரு தீபகற்பம் உள்ளது என்றார். உத்தவரின் வார்த்தைகளை கேட்டது வில்லாளர்களில் மிகவும் வலிமையானவரும் மிகுந்த பொறுமைசாலியும் சிறந்தவனுமான அனிருத்தன் கோபமும் உற்சாகமும் அடைந்து யாதவ வீரர்களில் சிறந்தவனிடம் உரையாடினான். அனிருத்தன் துணிந்த யாதவர்களில் சிறந்தவர். நான் கடலை கடப்பேன். எனவே நீங்கள் அனைவரும் உங்கள் அம்புகளால் கடலின் மீது விரைவாக ஒரு பாலத்தை கட்டுங்கள். இதனை கேட்ட திறமை மிக்க வீரர்களான யாதவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டு கடலின் மீது அம்புகளை பொழியத் தொடங்கினர். கூர்மையான அம்புகளால் காயமடைந்த அனைத்து நீர்வாழ் உயிரினங்களும் அலறியபடி எல்லா திசைகளிலும் ஓடின. நாரத மாமுனிவர் வானத்தில் நின்று இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்தார். அவர் உரத்த குரலில், உங்கள் அம்புகளில் ஒன்று கூட இன்னும் கடலின் மறுகரையை சென்றடையவில்லை என்றார். நரேஸ்வரரே, அப்போது நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் அக்ரூரன், ஹதிகன், யுயுதனன், சாத்தியகி, உத்தவன், வலிமை மிக்க கிருத்தவர்மன், சாரணன் போன்ற வீரர்களுக்கும் ஹேமாங்கதன், இந்திரநீலன், அனுசால்வன் போன்ற ஆட்சியாளர்களுக்கும் இருந்த கர்வம் நொறுங்கியது. பிறகு வலிமை மிக்க அனிருத்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை எண்ணி ஒரு கோலை வில்லை போல எடுத்து அதன் மூலம் தெய்வீக அம்புகளை எய்தினான். அம்புகளை கண்ட முனிவர், அனிருத்தனின் அம்புகள் கடலை கடந்து அதன் கரையோரத்தில் நிலத்திலும் நுழைந்து விட்டன என்றார். அரசரே, முனிவரின் இந்த வார்த்தையை கேட்டதும் சாம்பன், தீப்திமான் மற்றும் பிற யாதவர்களும் அம்புகளை எய்தனர். அவர்களுடைய அம்புகளும் கடலின் மறுகரையை அடைந்தன. அரசரே, லட்சக்கணக்கான அம்புகள் துளைத்தன. இதனை கண்ட வில்லாளர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இவ்வாறு யாதவர்கள் அனைவரும் நீரின் மேல் வானத்தில் 30 யோஜனை நீளமும் 1 யோஜனை அகலமும் கொண்ட ஒரு பாலத்தை அமைத்தனர். 4 மணி நேரத்தில் அத்தகைய பெரிய பாலத்தை கட்டிய பின்னர் அனிருத்தனும் மற்ற யாதவர்களும் இரவில் தங்கள் பாளையங்களில் உறங்கினர். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிபலிப்பாக விளங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வீரமிக்க புதல்வர்கள் மற்றும் பேரன்களின் வலிமையை நான் எவ்வாறு விவரிப்பது? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள சேதுபந்தன நிறைவு என்ற தலைப்பு கொண்ட 27ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.